வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் என்ன பார்க்க போகிறோம்னா Realme Narzo 50 Pro ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ. அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையுமே உள்ள பார்க்க போகிறோம். உங்களுக்கு POCO X5 IQOO Z7 ஃபோன் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த ஐடியாவை குழி தோண்டி போச்சிருவீங்க. Realme Narzo 50 Pro அமேசானில் 17,500 ரேஞ்சில் கிடச்சிச்சு. அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கம்பெனி கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். ஃபோன் கிட்டத்தட்ட 9 மாதம் ஆச்சு. இப்போ தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஃபோன் இப்போ தான் ரொம்ப ஒர்த்தாக வந்திருக்கு. ஏன்னா இப்போ 22,000 ரேஞ்சுக்கு அதை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அதோட ரேஞ்சு 17,500 குறைஞ்சிருக்கு. IQOO Z7 இப்போ ரிலீஸ் ஆன இந்த ஃபோனுக்கும் இந்த Realme Narzo 50 Proக்கும் என்ன ஒற்றுமைனா, ரெண்டுக்கும் ஒரே ப்ராசஸர் MediaTek 920 ப்ராசஸரோட வந்திருக்கு ரெண்டுமே. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த ஃபோன் 6GB RAM 128 இன்பில்டு மெமரியோட வருது. 6.4 இன்ச் 90Hz AMOLED டிஸ்பிளேவோட வருது. டூயல் 5G இருக்குது. 2 நானோ சிம்லேயுமே 5G சப்போர்ட் பண்ணும். ரியர் கேமராஸில் 48MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைட் கேமரா, 2MP மேக்ரோ கேமராவோட வருது. 16MP செல்ஃபி கேமரா இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு அட்டைப்பெட்டியில் TPU கேஸு, சிம் எஜெக்டர் டூலு, அப்புறம் வந்து புக்லெட்ஸு அதெல்லாம் இருக்குது. சிலிக்கான் கேஸோட குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. அடுத்து ஃபோன் வருது. 5000 mAh கொண்ட அந்த ஃபோன் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் தெரியுது. ஏன்னா அந்த ஃபோன் வெறும் 181 கிராம் தான். முன்பக்கம் இருக்க அந்த பஞ்சுகோல் கேமரா, டிஸ்பிளே, பேக், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபோனை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சாம்சங் மாதிரி இல்லாமல் 33 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸ்குள்ளே இருக்குது. USB Type A to Type C சார்ஜிங் டேட்டா கேபிள் உள்ளே இருக்குது. ஃபோனோட பேக் சைட் பேனல் பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு இதோட டெக்ஸ்சர் மேட் ஃபினிஷ் மாதிரி இருந்தாலும் இது நார்மலாக தான் இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம், இந்த பிளாஸ்டிக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்வாட்சஸ்லாம் தெரியல. ரைட் சைட் பவர் பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக அந்த சைட் கொடுத்துட்டு இருந்த வால்யூம் அப் டவுன் கீ இப்போ லெஃப்ட் சைட் போயிடுச்சு. அதுக்கு மேலே டூயல் நானோ சிம் போகிற அளவுக்கு சிம் போட்டிருக்கு. அதுலேயே மெமரி கார்டும் நம்ம போட்டுக்கலாம். ஃபோனோட டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மட்டும் இருக்குது. ஃபோனோட பாட்டமில் ஸ்பீக்கர், அதுக்கடுத்து C டைப் சார்ஜிங் போட்டு, அதுக்கடுத்து மைக்கு, அதுக்கடுத்து 3.5mm ஆடியோ ஜாக் மாட்டர் போட்டிருக்கு. இப்போ ஃபோன் ஆன் பண்ணிடலாம். அந்த ஃபோனில் Android 12 ரன் ஆகிற Realme UI 3 வெர்ஷன் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த UI ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை இன்புட் கொடுத்துடலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அதில் ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். என்ன கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் ஃப்ளாக்ஷிப் மொபைலில் கூட இதை கீழே இறக்கி தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஃபோன் 2.5D கொரில்லா கிளாஸோட வருது. 90Hz AMOLED டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. ஹை ரெசல்யூஷன் கேம்ஸுக்கு மட்டும்தான் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் தேவைப்படும். உங்கள் நார்மல் யூஸுக்கு 90Hz ரொம்ப அதிகம். இதோட பிரைட்னஸ் 1000 nits. நல்ல சன்லைட்லேயும் நல்ல கிளியரான விசிபிள் இருக்குது. கேமரா பம்பும் நல்லா இருக்குது. மேலே இருக்க 48MP மெயின் கேமரா, கீழே இருக்கிறது 8MP அல்ட்ரா வைட் கேமரா, அந்த சைடு 2MP மேக்ரோ சென்சார் இருக்குது. அதுக்கு கீழே ஃப்ளாஷ் இருக்குது. இதில் கூலிங் சேம்பர் இருக்குது. நார்மல் யூஸில் அதில் ஹீட் எதுவும் ஃபீல் பண்ணல. இதோட சைனிங் டெக்ஸ்சர் பார்க்கும் போது தான் தெரியுது. அதை டச் பண்ணும்போது அந்த மேட் ஃபினிஷ் ஃபீல் பண்ண முடியல. நார்மல் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு நொடி எடுத்துக்கிறது. ஃபிங்கர் பிரிண்டில் வர கிராஃபிக்ஸுக்கு நிறைய ஆப்ஷன் உள்ளே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மாற்றிக்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாட்டர் ட்ராப் நாச் போட்டு அந்த ஃபோனே கெடுத்து வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு IQOO Z7 அப்புறம் POCO X5ல் இதான் நடந்திருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சுகோல் நாச்சு அதுலேயும் கார்னரில் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க. OnePlus 11Rல கூட அது சென்டரில் தான் வருது. OnePlus 11ல் மட்டும் தான் கார்னரில் அழகாக கொடுத்து வச்சுருக்காங்க. பாட்டமில் இருக்க பெசல் நார்மலாக தான் இருக்குது. அதை இன்னும் சின்னது பண்ணியிருந்துருக்கலாம். செட்டிங்ஸில் வர ஆப்ஷன்ஸ்லாம் மற்ற ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோனுக்கு ரொம்ப குழப்பற மாதிரி இல்லை. எல்லாமே ஈஸியாகவே தான் இருக்குது. POCO X5ஓட 695 5G ப்ராசஸரோட ஒப்பிடும் போது இது இன்னும் பவர்ஃபுல்லான ப்ராசஸர். இதே MediaTek 920 5G ப்ராசஸர் தான் IQOO Z7லையும் கொண்டு வந்திருக்காங்க.
ஒரு ஃபோனை நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் ஹையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ப்ராசஸர் செக் பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா ஒரு ஃபோனில் ஸ்பீட் மட்டும் இல்லாமல் எத்தனை எம்பி கேமரா இருக்கணும், டிஸ்பிளே எப்படி இருக்கணும், எத்தனை 5G பேண்ட் இருக்கணும், எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது ப்ராசஸர் தான். அந்த வகையில் இந்த ஃபோன் இப்போ வர்ற ஃபோன் மிட்ரேஞ்ச் ஃபோனை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 6GB ரேம் ஃபோனை இன்னும் 5GB வரைக்கும் நம்ம டைனமிக் ரேமில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் குறையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 9 மந்த்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஃபோன். அதனால் ஆண்ட்ராய்ட் 12 வெர்ஷன் Realme UI 3ல் ரன் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் Realme இந்த ஃபோனுக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்களே தவிர ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்கிரேட் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி செல்ஃபி கேமரா ஃபோட்டோவில் ஃபேஸ் பிளர் அடித்து வருது. இது நம்மளுக்கு அப்டேட்டில் சரியாகுமான்றதை ரிவ்யூவில் பார்க்கலாம். ஆனால் இதோட ரியர் கேமரா அற்புதமான ஃபோட்டோஸ் எடுக்குது. அது நைட்டாக இருந்தாலும் சரி. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஒரு இமேஜை நம்ம நேரில் பார்க்குறதுக்கும் இதில் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வருது. இது கொஞ்சம் டைனமிக் கலர் ரேஞ்சை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் ஏற்றிட்டு லைட்டாக பிரைட்னஸையும் ஏற்றி நம்மளுக்கு கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது. இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸை நம்ம இதிலே பார்க்கும்போது அந்த 90 Hz அமோல்டு டிஸ்பிளேயில் அந்த பிளாக் கலர் ஷார்ப்னஸான பிளாக் கலரில் பார்க்கும்போது அந்த படம் இன்னும் ரிச்சாக தெரியுது. நீங்கள் இதை PC மானிட்டரில் மாற்றி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேடட் தான் இதோட இமேஜஸ்லாம் இருக்குது. இந்த கேமராவில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுத்த கொஞ்சம் ஃபோட்டோஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ரியர் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் இது. ஒரு சாதாரண ஒரு குப்பைமேடு எடுத்தால் கூட நம்மளுக்கு வால்பேப்பர் வைக்கிற அளவுக்கு அழகாக அதை மாற்றி கொடுக்குது. கண்டிப்பாக அதோட கேமரா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. செல்ஃபீஸ் இந்த கேமராவில் ரொம்ப சுமாராக தான் வருது. ஒரிஜினல் இமேஜை காமிச்சாலும் சில சமயம் பிளர் அடித்து வருது. இதுக்கப்புறம் நம்ம இன்டோர் லைட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இன்டோர் லைட்டிங்லேயும் 48 MP மெயின் கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இதுக்கப்புறம் நைட் மோடில் எடுத்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் மோடில் எடுத்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். நைட் மோடில் ஃபோட்டோ எடுக்கும்போது அதை வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி சிங்கிள் ஃபோட்டோவை கொடுக்கும்போது அது கம்ப்ளீட்டாக நம்ம இடம் மாறி இருந்துச்சுன்னா அதை ப்ராசஸ் பண்ணும்போது அந்த பைக்கில் வர சின்ன எரர் மாதிரி வந்துடுது. இதுக்கப்புறம் சூப்பர் மேக்ரோ ஃபோட்டோஸ். ஃபோனோட கேமராவை எவ்வளோ க்ளோஸாக ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போனாலும் சூப்பர் மேக்ரோ அழகாக எடுக்குது. இது ரியர் கேமராவில் எடுத்த வீடியோ. ஜூமில் 20x வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஆனால் 10x வரைக்கும் உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸே கிடைக்குது. ஜூம் இன்னும் ஜூம் அவுட்டும் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு வருது. ரியர் கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதோட ஃபுல் ஆப்ஷன்ஸை நம்ம ட்ரை பண்ணணும்னா அது தனி வீடியோவில் தான் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ பெரிய வீடியோ வரும். அது வேணும்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இந்த ஃபோனில் 2 கேமராயும் ஒன்றா யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் எடுக்க முடியும். அதாவது விலாக் மோட் மாதிரி. நீங்கள் இதோட சாம்பிள் பாருங்கள். இது இன்டோர் லைட்டிங்கில் எடுத்த வீடியோ. நீங்கள் POCO X5 ஃபோன் வாங்குற மாதிரி இருந்தாவோ இல்லை IQOO C7 ஃபோன் வாங்குற மாதிரி இருந்துச்சுனாவோ இந்த ஃபோனை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். இதோட டிசைன் வைஸும் சரி, ஸ்பெக்ஸ் வைஸும் சரி, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்றோம். இதோட Amazon லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்தையும் மெல்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.